காலை நேரம். சூரிய ஒளி சாளரங்கள் வழியாக விழும் ஒரு அழகான இந்திய பள்ளி வகுப்பறை. குழந்தைகள் சிரித்துக்கொண்டு படிக்கிறார்கள். எல்லாம் சாதாரணமாக தோன்றினாலும் இந்த வகுப்பறையில் ஒரு மாய ரகசியம் மறைந்திருக்கிறது. மாலை மணி அடித்ததும் வகுப்பறை அமைதியாகிவிட்டது. கண்ணன், மீரா, அர்ஜுன் மூவரும் மட்டும் வரைந்து கொண்டிருந்தார்கள். அப்போது சுவரில் இருந்த பழைய உலக வரைபடம் மெதுவாக அசைந்தது. அவர்களின் மனத்தில் ஆச்சரியம் பிறந்தது. மீரா அருகே சென்று தொடர்ந்தவுடன் கிரீக். வரைபடத்தின் பின்னால் ஒரு ஒளிரும் சிறிய கதவு திறந்தது. தங்க ஒளி வெளிச்சம் வீசியது. குழந்தைகள் அதிசயத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். தைரியமாக அவர்கள் கதவுக்குள் நுழைந்தார்கள். உஷ்! அவர்கள் மாய உலகில் இறங்கினார்கள். அங்கே பறக்கும் புத்தகங்கள், வானவில் பாலங்கள், பேசும் பென்சில்கள், சிரிக்கும் மேகங்கள் எல்லாம் சந்தோஷமாக வரவேற்றன. அப்போது ஒரு அழகான பறக்கும் ஈரேசர் வந்து, எங்கள் அறிவு புத்தகம் ஒளியை இழக்கிறது, நீங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னது. பின்னால் பெரிய புத்தகம் மெதுவாக மங்கிக் கொண்டிருந்தது. மூவரும் புதிர்களை தீர்த்து ரூலர் பாலம் கடந்து ஒன்றாக அந்த புத்தகத்தை தொட்டார்கள். உடனே ஒளி பரவியது. மாயத்துகள்கள் பறந்தன. அந்த உலகம் மீண்டும் உயிர் பெற்றது. ஒரு கணத்தில் அவர்கள் மீண்டும் வகுப்பறையில். வரைபடத்தின் பின்னால் இருந்த கதவு மெதுவாக மூடப்பட்டது. காலை மணி ஒலித்தது. குழந்தைகள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். ஏனெனில் அவர்கள் கற்றுக்கொண்டது ஒன்றுதான். கற்றல் என்றால் ஒரு அழகான சாகசம்.